சீக்கிரம் இருங்க. மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு சீட் கொடுங்க. அவன் 10-15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்குறான். நீங்க என்னடானா 1 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. மேல எச்ச துப்புறியா? நீ எல்லாம் மனுஷனாயா? பின்ன மிருகமா வெத்தலை பாக்கு போட்டு துப்போம் உண்டோம். என்ன ஆம்பளையே கையை பிடிச்சி இழுக்கிற? 1 மணி நேரமா நான் நிக்கிறேன். நான் தான் உட்காருவேன். என்ன ஒண்ணும் இல்ல. ஐயோ மறு கேளரா ஓர் பொம்பளை தடையோட பிடிச்சிருக்கிறேன். நான் ஒரு டிகிரி ஹோல்டர். இதை செய்யறதுக்கு டிகிரி வேறையாடா உனக்கு? என்ன பண்ற? முண்டோ ஐயோ போயா கைடு கைடு. என்னையா விட்டவன் ஓடுற பஸ்ல வெத்தலை வெளியே துப்புறது? பேமானி உன்னை உள்ள வந்து டிரைவர் வண்டி நிப்பாட்டியா? நிப்பாட்டியா வண்டியா நிப்பாட்டியா? இது அம்மாடி உன் ஜடையில அவன் பேனா மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கத்தான் ஜடையை பிடிச்சு இழுத்தான். அதுக்குள்ள நீ புரிஞ்சுக்காம அவன் அடிச்சுட்ட. புவர் ஃபெலோ. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல. இருபத்தி 2/7/1975 இந்த ஜாதகத்தை குறிக்க பொண்ணு நிச்சயம் இந்த தேதியில தான் பிறந்திருக்கணும். பஞ்சாங்கத்துல பிறந்த நேரத்தையும் கிழமையும் பார்க்கலாம். பகல் 1 மணி செவ்வாய்க்கிழமை. பிறப்பு அலுவலகத்துக்கு போனா இவளை பத்தின மற்ற தகவல் கிடைக்கும். நீங்க குடிச்சு கொடுத்த தேதியில 2 பொண்ணு பிறந்திருக்கு. ஒரு பொண்ணு இறந்துருச்சு. இன்னொரு பொண்ணோட பேர் சீதாலட்சுமி. அந்த பொண்ணோட விலாசம் தான் இது. இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரிய வேணாம். சரி சார், ஜாக்கிரதை. தேங்க்யூ. வாட்ச்மேன், சீதாலட்சுமிங்கிற பொண்ணு இந்த பிளாட்ல இருக்காங்க? அந்த பொண்ணு இந்த பிளாட்ல தான் சார் இருந்தாங்க. போன மாசம் தான் காலி வந்துட்டு போயிட்டாங்க. பொண்ணு எந்த ஸ்கூல்ல படிச்சது? மீனாட்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சது சார்.
சார், சீதாலட்சுமின்ற பொண்ணு இந்த ஸ்கூல்ல தான் படிச்சது. அந்த பொண்ணுடைய போட்டோ தான் இது. தேங்க்யூ. நீங்க கொடுத்த போட்டோவை என்லார்ஜ் பண்ணியாச்சு. குட். பொண்ணோட வர்றேன்னு சொல்லிட்டு இப்ப போட்டோவை காட்டுற. போட்டோவை கண்டுபிடிச்சா எனக்கு பொண்ணை கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆகாது. இன்னும் எண்ணி 10 நாள்ல ராத்திரி 12 மணிக்கு அந்த 6 கிரகம் ஒரே நேர்கோட்டுக்கு வருது. இதுல 1 மணி நேரத்துக்கு முன்ன பின்ன ஆனா கூட கிரக பலன் மாறிடும். போட்ட திட்டமெல்லாம் வீணாயிடும். கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி செய்யற பரிகாரத்துல சின்ன தப்பு நடந்தா கூட அது செய்யற ஆளையே அடிச்சிடும். அந்த பொண்ணு கிடைப்பாள? இந்த கல்யாணம் நடக்குமா? நான் சீம் ஆவேனா? மாகாண நம்பு. உன்னுடைய பதவிக்காகவும் என்னுடைய புகழுக்காகவும் உயிரை பணைய வச்சு நான் செய்ய போற சடங்கு இது. இதுல எந்த தடங்கள் வந்தாலும் அதை அழிக்க நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். ஏய், உன்னை எங்கிருந்தாலும் விட மாட்டேன். ஹலோ சிவா. ஹலோ கோபால். How are you? Fine. வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? கமிங் சண்டே வெட்டிங் டே. நீங்களும் உங்க சிஸ்டர் அவசியம் வரணும். ஓகே? ஓகே. பாய். பாய். சீதா, சார், பச்சை கலர் தாவணி போட்ட பொண்ணு இப்படி போச்சுங்களா? அப்படி யாரையும் பார்க்கல சார். இன்னைக்கு ஹோலி பண்டிகை. உங்க ஒயிட் Dress எல்லாம் கலர் Dress-ஆ மாறிடும். இந்த பக்கம் போங்க சார். Thank you. சாரி சார். சார், மிஸ் பண்ணிட்டீங்க சார். Thank you. அண்ணே. வணக்கம்மா. அண்ணே. நான் தான் அண்ணே. சீதா, உன்னை எங்கெல்லாம் தெரியுது? என்னம்மா கோலம்? இன்னைக்கு ஹோலி பண்டிகைல இந்த சேட்டு பொண்ணுங்களா என்ன இப்படி ஆக்கிட்டாங்கன்னு. பாப்பா. இன்று இரவு சரியாக 7 மணி அளவில் டிவியில் முதல் முறையாக எனது அன்பு தங்கச்சி சீதாலட்சுமி அவர்கள் கான மழை பொழிய இருக்கிறார்கள். அந்த இன்னிசை மழையில் நீங்கள் அனைவரும் நனையுமாறு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சிவா.
மற்றும் உங்கள் மதிப்பிற்குரிய எல்.ஆர். ஜெகன். ஐயோ, ஹலோ, யாரு குப்புசாமியா? முத்துசாமி. முத்துசாமியா? யோ, நீ எந்த சாமியா இருந்தா எனக்கு என்ன? இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு டிவில என் தங்கச்சி பாடுது, அவசியம் பாரு. பார்க்காம போன மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்து போடுவேன். ஹலோ, சேஜியா? இல்ல ஐஜி. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். அண்ணா யாருக்கு போன் பண்ணீங்க? தெரிஞ்சவங்களுக்கா? எவனுக்குடா தெரியும், எவனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு டிவில தங்கச்சி பாடுதுல்ல, எல்லாருமே பாக்கட்டுமே. அது சரி. கொஞ்சம் இடம் கொடுத்தா ஏறிடுவியா? ஏய், உனக்கு வர வர திமிரு அதிகமா போச்சு. ஒண்ணு அண்ணே, முதல்ல டிவில பாட போறேன். நான் நல்லா பாடணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, கொஞ்சம் இரு. நல்லா பாடி பேரும் புகழ் எடுக்கணுமா? ஐயோ, வண்டியை கண்ணப்பண்ண நிறுத்திருக்காங்க. நீ ஓரமா நில்லுமா, நான் வந்துடுறேன். போமா. என்னம்மா? அண்ணே, பாவண்ணே, யாரோ வண்டியில அடிபட்டு இருக்காங்க. அவங்கள தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க அண்ணே. நீ ஏற்கனவே பயத்துல ராத்திரி தூங்க மாட்ட, இத வேற பாத்துட்டியா? ஏறுமா. அண்ணே, அவங்க தான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்கல்ல, ஏறுமா. நல்லா பிடிச்சுக்க.